குருவுடைய பார்வை 6ஆம் இடம். அப்போ உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் குரு பார்வை என்ன பண்ணுன்னா உங்களை அதை சமாதானப்படுத்த வைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அதை நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக சரி பண்ணுறதுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கடன் இருக்கா, அந்த கடன் கமிட்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கும் அந்த குருவுடைய பார்வை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் வந்து இந்த குருவுடைய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ ஓவராலாக இந்த குரு வந்து அப்போது நல்லது தான் செய்வாரா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா 100% செய்ய மாட்டார், 50% செய்வார் நல்லது. மீதி 50% என்ன பண்ணுவார், அந்த வாழ்க்கையில் ஒரு லெசனை டீச் பண்ணுவார். இந்த 10ல் குரு வந்தால் என்னென்னா, இப்போ நான் யார் அப்படின்னு நான் இப்போ எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். நான் யார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். நான் யாருன்னு நான் என்ன நினச்சிருக்கணும், நான் அது இல்லைன்னு நினைக்க வைப்பார் இந்த குரு. இப்போ சிம்மத்துக்கு 10ல் குரு வந்தால் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிம்ம ராசி, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், 60ஆக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஒரு கற்பனை இருக்கும். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பீங்க. என் பேர் இது, நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவள், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என் அறிவு இப்படி, நான் இப்படி டேலண்ட்டு, எனக்கு இது பிடிக்கும், நான் அப்படிப்பட்ட ஆள் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அந்த இமேஜினேஷனை வந்து பிரேக் பண்ணுவார் இந்த குரு. அப்படின்னா இது என்னால் உண்டானது இல்லை, இது நான் இல்லை, இது என்னோட சக்தி இல்லை, இது என்னோட அறிவு இல்லை, இது என்னோட பணம் இல்லை, இது என்னோட திறமை இல்லை, இது என்னோட இடம் இல்லை, அந்த ஞானத்தை உணர்த்துறவர் தான் அந்த குரு 10ல் வந்தால். அப்போ 10ல் குரு வந்தால் என்ன பண்ணுவார்னா, மனிதனுக்கு நீ உண்டாக்குனது எதுவும் இல்லை, நான் கொடுத்ததுனால உனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத குரு உணர்த்தக்கூடிய நேரம் தான். ஸோ அந்த உணர்வு வந்து முன்னாடி யார் உணர்றாங்களோ, இது நம்மளால் ஆனதில்லை, இது நம்மளோடது அல்ல அப்படின்ற உணர்வு யார் அடைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த குரு நன்மையை செய்வார். ஸோ கிளாரிட்டி என்னன்னா, சிம்மத்துக்கு நன்மை செய்யக்கூடிய குருவாக பெரிதாக இல்லைனாலும் கூட தீமையை அனுபவிக்காமல் நீங்கள் சமமான நிலையில் அதை எடுத்துக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த பலன்கள் மாறும். பொதுவாக 10ல் குரு வரும்பொழுதுலாம் எப்படிப்பட்ட ஆண்டுகளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். சிம்மத்துக்கு குரு வந்து யோகக்காரகன். யோகக்காரகன்னா சிம்மத்துக்கு வந்து 5 கூடியனாவும் குரு தான் வருவார், 8 கூடியனாவும் குரு தான் வருவார். இரட்டைப்படை வீடுகளில் வந்து எப்பவுமே சுபம் அசுபம் வந்தாலும் கூட சுப தன்மை தான் நிறைய நடக்கும். ஆனால் அந்த மாதிரி இருந்தும் கூட 10ஆம் இடத்துல ரிஷபத்தில் குரு வரும்பொழுது குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய வேலை, நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் அனுபவிக்கிற பதவி, இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் கவனக்குறைவாக முடிவெடுத்தால் அந்த கவன சிதறவு என்ன பண்ணுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். கவனமாக முடிவெடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அடுத்த நகர்வுக்கு உங்களை கொண்டு போகும். வாழ்த்துக்கள்.